வச்சுங்களேன், ஒரு கணக்கு வச்சுங்களேன், சுகர் இருக்கு. இப்ப நம்ம எங்களுடைய மருத்துவமனையில ஒரு 2 மாசம் 3 மாதம் சாப்பிட்டாங்கன்னா ஒரு நார்மல் நிலைக்கு 140 சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 80-90 அந்த ரேஞ்சு வந்துடும். இப்ப நீங்க ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையில அந்த மருந்து ஒரு 4 மாசம் விட்டா கூட டக்குனு ரீச் ஆகாது. அந்த உணவு முறை கண்ட்ரோல்லே கொண்டு போனீங்க அப்படின்னா மிக அற்புதமா வேலை செய்யும். இந்த சுகர் மருந்து சாப்பிடறதுனால மற்ற வியாதிகள் வராமையும் உங்களுக்கு தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த சுகர்னால ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், நரம்பு தளர்ச்சி, கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரகங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சரியாயிடும். அது மட்டும் இல்லாம சுகர் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஆண்மை சக்தி குறையும், நரம்புகள் தளர்வாகி போய் பாருங்க, எனக்கு சுகர் வந்துச்சு சார், என் மனைவியை திருப்திப்படுத்த முடியல சார், அதனால எனக்கு ஏதாவது மருந்து கொடுக்காம்பாங்க. அவங்களுக்கு ஆன்ம சக்தி கட்டாயமாக குறையும். அதையும் நிவர்த்தி செய்வதற்கு இந்த மருந்து நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய மருந்து சாப்பிடுறதுனால அந்த ஆன்ம சக்தி கூட நிவர்த்தி செய்யப்படும்.